வெல்கம் பேக். இது மீண்டும் ஒரு எபிசோட் ஆஃப் Cheru Bakes. அக்கா, இன்னைக்காவது என் ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுவீங்களா? என்னது உங்க ட்ரீம்? ஒரு பெரிய டவர் கேக் கட்டுறது. சரி, உன்னோட இன்டர்மீடியட் லெவலுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்னைக்கு பண்ண போறோம். இன்னைக்கா? அப்பா, என்ன பண்ண போறோம்? நம்ம வந்து வெனிலா ஸ்பஞ்ச் வித் பட்டர்cream frosting. ஏதோ சொல்றீங்க, ஏதோ பண்ண போறோம்னு சொல்றீங்க. பண்ணிடுவோம், சிறப்பாக பண்ணிடுவோம். இது வந்து எக்லெஸ் வேற, ஸோ ஒன்றும் ஸ்பெஷல். சூப்பர். இதான் வந்து இந்த டேர் கேக்கோட பேஸ் மாதிரி. இதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து இன்னும் பெருசாக செய்யறதோ சின்னதாக செய்யறதோ எல்லாமே அடுக்குமாடி மாதிரி. ஃப்ளேவர்ஸும் இதுலேயே நம்ம சேஞ்ச் பண்ணி பண்ணலாம். சூப்பர். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்தலாம். கிளாஸ் பவுல் இருக்கு. இந்த வாட்டி நான் உங்கள்கிட்ட கேட்கணும் இல்லை, நானே கிளாஸ் பவுல் எடுத்து வந்துடுறேன். ஓகே, கிளாஸ் பவுல் வந்துருச்சு. சீவ் எடுத்துருவா. சீவ், எஸ், சீவ் ஒன்று தான் எனக்கு ஞாபகம் வருது. நான் நம்ம ஷோக்காண்டி எனக்காண்டி ஒரு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்கேன். நான் பேக்கிங்கில் வந்து இன்னும் பெரிய ப்ரொஃபஷனல் நான் மாறணுன்ட்டு. கைஸ், அதை தூக்கி போடுங்க. இந்த நைஸ். இது வந்து ஒரு நவீன டெக்னாலஜி. நம்ம எதுவுமே போட்டு இப்படிலாம் சரிக்கணும்லாம் இல்லை. அவ்வளோதான், இப்படி வாசிச்சா அவ்வளோதான். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? 1 கப் ஃப்ளார், 1 கப் மைதா. இந்த கப் ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம்ல? மைதா 1 கப். ஓ, ஓகே. டெஸ்ட் பண்ணேன், எங்கடா கரெக்டாக அட்டென்டிவாக இருக்கீங்களா நான் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி. நானா நீ 1 கப் மைதா. படபடன்னு உழுவ போகுது. இப்போ எதுவும் அமுத்தாதீங்க, அது அப்படியே உழுவும். ஓகே. அதுக்குள்ளே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர். அடுத்தது 1/2 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா. அதில் 1/2 இல்லை, அந்த 1/2 ஸ்பூனில் 1. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட். சீ சால்ட் வந்து ஏன் யூஸ் பண்ணுறோன்னு எனக்கு தெரியணும்னா வந்து ஃபஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோன்றதெல்லாம் அதில் சொல்லியிருப்போம். அப்படி நன்றாக வைத்து இப்போ இது உங்களோட ஸ்டைலில், ஏன் ஸ்டைலில் பண்ணி கொடு. எப்படி இப்படி அழகழகாக மலைச்சாரல் மாதிரி உருவுதா? என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்லா தான் இருக்கு. ஆகா, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணா? இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே எதுக்குன்னா போட்டு தட்டிக்கிட்டே இருக்க முடியல, சிரமப்பட வேண்டாமே. அக்கா, நான் வந்து ரொம்ப டெக்னாலஜிக்கலாக யோசிச்சிட்டேன். அப்படி முற்போக்கு சிந்தனையோட. யா, அவ்வளோதான். சூப்பர், அழகழகாக வந்துருச்சுப்பா. இன்னொரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கோ. எதுக்கு மைதா, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர்லாம் சீவது? ஃபர்ஸ்ட் எபிசோட பண்ணோம். அந்த நம்ம இதெல்லாம் 3 பவுடர் போட்டோம்ல, அந்த 3 பவுடருமே வந்து ஒன்றா ஈக்குவலாக மிக்ஸ் ஆகி அந்த லம்ஸ்லாம் இல்லாமல் வரணுன்றதுக்காண்டி தான் நம்ம இந்த சீவ் யூஸ் பண்ணுவோம். அப்படியா? சூப்பரா. ஆகா, அப்படின்னா நீ அட்டென்ஷன். இன்டர்மீடியட் வந்துட்டு என்ன அர்த்தம் வந்தப்போ? பிகினர் கொஸ்டின். இன்டர்மீடியட் கேள்வி. டக்குன்னு நான் கேட்க மாட்டேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேட்கலாம். ஓகேவா? அடுத்தது பால் 1 கப் ஆட் செய்வோமா? இல்லை, அந்த கப் இல்லை, 3/4 கப் எடுத்துக்கோங்க. இதுலேயே இது வரைக்கும் ஊற்றிக்கோங்க. 3/4 கப். ஓகே. அடுத்தது 1/2 கப் சுகர் ஆட் பண்ண போகிறோம். இதுலேயே 1/2 கப் ஆட் பண்ணிடலாமா? ஆரஞ்சு கப் தான் 1/2 கப், அதில் சுகர் ஆட் பண்ணி எலக்ட்ரிக் பீட்டர் பண்ணலாமா? ஸ்லோலேருந்து வச்சு பண்ணணும், ஏன்னா பால் தெரிக்கும். உள்ளே போய் வாங்க. ஸோ அந்த பாலும் சர்க்கரையும் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம இதை பண்ண போகிறோம். ஸோ பால் வந்து ஒரு ஆஃப் ஒயிட் கலருக்கு வந்துடும். நம்ம சுகரும் பாலும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆஃப் ஒயிட் கலர் வந்ததுக்கப்புறம் இதில் 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணிடலாம். எனக்கு ஆனால் டவுட் இருக்குது. சொல்லுங்கள். நம்ம ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம்? ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஆயிலும் பாலும் மிக்ஸ் ஆகாது. சுகர் ஃபஸ்ட்டு ஏன் போட்டோம், அதுக்கப்புறம் மில்க் போடுறோம். ஸோ வந்து சுகரும் ஆயிலும் மிக்ஸ் ஆகாது. சுகர் வந்து பாலில் தான் மிக்ஸ் ஆகும். ஓ, ஆயிலும் மில்கோட தான் மிக்ஸ் ஆகும். ஸோ மிக்ஸ் ஆகாது. ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து நம்ம சுகரும் பாலும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். ஆமாம், மிக்ஸ் பண்ணிட்டோம். அதை இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ண போகிறோம். 1/4 கப். டென்சிட்டி ஆஃப் ஆயில் வாட்டர் வந்து சேம் இல்லை, வித்தியாசமாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தியா, டக்குன்னு போட்டோன்னே அது அப்படியே ஸ்ப்ளிட் ஆனாலும் இது நம்ம எலக்ட்ரிக் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஃப்ளார் மிக்சர் ஆட் பண்ணப்போ ஓவராலாக கம்பைன் ஆயிடும். மறுபடியும் இப்போ வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன், அதுலேயே நீ விஸ்க் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து நம்ம சலிச்சு வச்ச அந்த. ஆமாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குது. என்ன ஸ்டெப்? என்ன கேக் பண்ணுறோம்? டேர் கேக் ஸ்பாஞ்ச் வச்சு கொஞ்சம் ஃப்ரோசன் பீ. ஓகே. என்ன ஃப்ளேவர்? வெனிலா ஃப்ளேவர். அதனால அந்த வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணணும். எப்படி? 1 ட்ராப். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணலாம், வெனிலா பீன் ஆட் பண்ணலாம், என்ன வேணாலும் ஆட் பண்ணலாம். பார்த்து அது ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்பூனில் போட்டு போடணும். தட்டுங்க. 1 ட்ராப் மட்டும் போட்டுக்கலாமா?
ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியாச்சு. நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன், நீ ஸ்லோவாக மிக்ஸ். இப்போ சில இதுக்கு வந்து நம்ம வந்து அந்த வெண்ணிலாவோட அந்த ஆஃப்ரிக்காலேருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்களே பீன் போட்டு யூஸ் பண்ணோம். சில இதுக்கு வெண்ணிலா எசன்ஸாக யூஸ் பண்ணுறோம். எசன்ஸில் எக்ஸ்ட்ராக்டாக அதுவும் மோரோவர் அந்த பீனோட. ஓகே, அது நம்ம வந்து மக்களுக்கு காட்டணுன்றதுக்காண்டி அந்த பீன் யூஸ் பண்ணோம். ஸோ அதோட எக்ஸ்ட்ராக்ட் தான் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். சர்க்கிள் ஒரே சைடு இப்படியேனா அப்படியே. ஏங்கா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல. ஆமாம், அப்போ வந்து ஏன் ஃப்ளார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனாக ஆட் பண்ணி போடுறோம். ஆனால் ஆல்சோ ஒரு சைடு ஸ்டிர் பண்ணால் அதே சைடே பண்ணுன்னு சொல்கிறீங்களா? அதுக்கெல்லாம் ரீசன் என்ன? ஸோ வந்து ஒன்று வந்து நம்ம ஃப்ளார் எல்லாமே ஆட் பண்ணிட்டோன்னா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகாது. நீ பார்த்தேன்னா நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் போட போதே கொஞ்சம் திட்டாக இருந்தது. அது நீ வந்து ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அது ஃபுல்லாக மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் ஒரு அடி ஆட் பண்ணாத ரீசன் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகாது, அது ஒன்று. அண்ட் செகண்ட் கொஸ்டின் வந்து எதுக்கு நம்ம ஒரே சைடில் பண்ணுறோம், அதுவுமே மிக்சிங்காக தான். இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணோன்னா லைக் ஆன்டி கிளாக் வைஸாக போயிட்டு கிளாக் வைஸாக போனோன்னா மிக்ஸ் ஆகாது ப்ராப்பராக. ஓகே, அடுத்த ப்ரொசீஜருக்கா கேக் டின் எடுத்துடலாமா? கேக் டின் நீங்கள் இந்த வாட்டி கேட்பீங்கன்னு சொல்லி நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் இது என்ன பண்ணணும்னா ரவுண்டாக கட் பண்ணணும்ல? ஆமாம், ஃபஸ்ட்டு பட்டர் தடவி மைதா தடவி பண்ணிடுவோம் சிறப்பாக. இதெல்லாம் பார்க்கலன்னா எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்து. ஆமாம், ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறோம். ஓகே, பக்காவாக ஃபிட் பண்ணியாச்சு. கேக் டின் வந்து எப்போவுமே மேலே வரைக்கும் இது பண்ணக்கூடாது, ஃபில் பண்ணக்கூடாது. ஏன்னா பேக் ஆனதுக்கு அப்புறமா அப்படியே பொங்கி வரும். ஆமாம், அதனால நம்ம வந்து ஹாஃபோட ஸ்லைட்டாக. ஏன்னா நம்ம ப்ரௌனி செஞ்சப்போ இதுக்கு முன்னாடி எபிசோடில் ப்ரௌனி செஞ்சோம்ல, அப்போ வந்து நம்ம இந்த பாஸ்மன் பேப்பர் வந்து அது பாஸ்மன் பேப்பர் கிடையாது, பாசா பேப்பர் தான் அட்மிட்டது நம்ம ஸ்லாங்கில். அந்த பாசா பேப்பர் வச்சோம்ல, அந்த பாஷா பேப்பர் வந்து ஃபுல் சைடு வச்சுருந்துருப்போம். அதுவும் பேக்காச்சு தான், பட் ஸ்டில் அது நல்லா வச்சுருந்தோம். இது மட்டும் ஏன் கீழே அந்த சர்க்கிள் மட்டும் வைக்கிறோம்? ஏன்னா ப்ரௌனியில் வந்து பார்த்தோன்னா அதோட டெக்ஸ்சர் வந்து ஃபஜ்ஜி டெக்ஸ்சர், அதுக்கு வந்து மாய்ஸ்சர் அதிகம். ஸோ அது வந்து ஸ்டிக் பண்ணுற டெண்டன்சி அதிகம். கேக்கில் வந்து அப்படி இல்லை, ஏரி அண்ட் ஸ்பாஞ்சி. ஸோ அவ்வளோ சீக்கிரமாக ஒட்டாத. நம்ம ஆல்ரெடி மைதாவும் பட்டர் வச்சு ஒட்டியிருக்கோம். அண்ட் ஆல்சோ இதோட ரீசன் என்னன்னா, நீ ஒரு ஸ்டேஜ் அட்வான்ஸ் ஆகிட்டதில்ல, அதனால இனிமேல் பாஷன் பேப்பர் பாஷா பேப்பர்லாம் தேவையே கிடையாது, சைடில் வைக்கணும் அவசியம் இல்லை. அதாவது பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பாஷா பேப்பர் சைட்லேயும் வச்சுக்கோங்க. கொஞ்சம் இன்டர்மீடியேட் ஆகிட்டிங்கன்னா பாஷா பேப்பர் வந்து கீழே மட்டும் வச்சுக்கோங்க. அட்வான்ஸ் ஆகிட்டிங்கன்னா பாஷா பேப்பர் வைக்காதீங்க, அவ்வளோதான். அப்போ கேக் அப்படியே ஒட்டி இல்லை அப்பளம் பண்ணாதீங்க, சும்மா விளையாட்டுக்கு. இப்போ போடுங்க, இதை எடுத்து இதில் ஆட் பண்ண போகிறோமா? ஸோ நான் எனக்கு ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு இதில் ஊற்றி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி அவன் ப்ரீ ஹீட்டடாக இருக்குது 180ல், அதில் எடுத்து வச்சிடலாம். ப்ரீ ஹீட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே மக்களுக்கு தெரியும்ல? ஆமாம், எல்லாருமே இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆகிட்டாங்க. என் கூட சேர்ந்து கற்றுக்கிறதுனால நீங்கள் என்ன மாதிரி இன்டர்மீடியேட் லெவலில் தான் இருக்கீங்க, அட்வான்ஸ் லெவல்லாம் இல்லை. நான் எப்போ அட்வான்ஸ் ஆகிறேன்னா அப்போ தான் நீங்களும் அட்வான்ஸ் ஆவீங்க. ஆனாலும் அடல்ட் சூப்பர்விஷன் இம்பார்ட்டன்ட். இது என்ன விஷயம்? அடல்ட் சூப்பர்விஷன் இம்பார்ட்டன்ட். 18+ சொல்லலாம் இல்லைக்கா? இது 18+ தான்டா, அவனுக்கு கை ஏதாவது. ஓ அடல்ட்னா அவனுக்குள்ள கையை விடக்கூடாதுண்ணா. ஓகே ஓகே ஓகே, சரி. இது ஃபஸ்ட்டு டேப் பண்ணிடலாம். இங்கே பாரு, ஏர் பபிள்ஸ்லாம் இருக்குல்ல, அப்படி தானே? ஆயிடுச்சு பாரு, ஃப்ளாட்டு. நான் போகிற அன்றைக்கு பொறுமையாக போட்டப்போ நீ திட்டினீங்க, இப்போ வேகமாக போட்டிருக்கேன். உள்ளே ஜாவ் ஆயிடுச்சுடா. இப்போ இது எவ்வளோ நேரம் பேக் பண்ண போகிறோம்? 20 minutes, 20 நிமிடங்கள். பேக் ஆகிற டைமில் அதோட ஃப்ராஸ்டிங் பண்ணிடலாம். ஃப்ராஸ்டிங்னா க்ரீம். ஓ, இந்த மேலே க்ரீம்ஸ்லாம் போடும், பர்த்டே கேக். ஆமாம், அந்த மாதிரி. ஓகே, ஸோ நம்ம வந்து ஓல்ட் ஸ்டைல் கிளாசிக் பட்டர் க்ரீம். ஓகே, only 2 ingredients, பட்டர் அண்ட் க்ரீம். நினச்சேன் ஆனால் இல்லையா? நான் கூட விஷயம் படித்தவனும் சந்தேகப்பட்டேன். சரி, ஓகே, எடுத்து ஆட் பண்ணிக்கோ. எவ்வளோக்கா? அது ஃபுல்லாக போடலாமா? ரூம் டெம்பரேச்சர் பட்டர் க்ரீம். ஓகே ஓகே. அப்புறம் ஸோ ஐசிங் சுகர் வந்து டைரெக்டாக ஆட் பண்ண மாட்டோம். ஒரு கிளாஸ் பவுல் எடுத்து சீவ் பண்ணிட்டு பீட் பண்ண நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுவீங்க. ஓகே, அது ஃபுல்லாக கொட்டிடுங்க. மேலே வச்சு ஷார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ புரியுது நம்ம ஏன் சீவ் பண்ணுறோன்ட்டு. சீவ்லேயே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே. பீட்டர் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தியா
ஆஃப் பண்ணணும். இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் பிடிக்கிறது பிரச்சனை. ஓ எஸ், ஆமாம் ரெடி பண்ணிட்டோம். கேக்கும் ஆயிடுச்சு. ஒரு பிளேட் எடுத்து டெக்கரேட் பண்ணலாமா? ஒரு ஆர்டிஸ்ட் பேலட் நைஃப் வச்சு ஃபுல்லாக சுற்றி இதை எடுத்து கேக் எடுக்க போகிறோம் இப்போ வெளியே. ஆமாம், பேப்பர் இருக்குல்ல அடியில், பார்ச்மெண்ட் பேப்பர், பாஷா பேப்பர். ஓகே, கவுத்திடலாமா? ஓகே, அப்படி திருப்பி போட்டு. சூப்பர்க்கா. பேப்பர் எடுக்கிட்டா? ஆகா, சாஃப்டாக இருக்கேக்கா. எக்லெஸ் வேறு. ஸோ இந்த டாப் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, இது வந்து கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவல். அங்கே தானே நானும் இருக்கேன். அடுத்த எபிசோடில் பண்ணுவோம். ஓகே, உன்னோட கை வந்து உனக்கு எங்கே கட் பண்ணணும், இப்போ எங்கே ஸ்லைஸ் பண்ணணும், நம்ம வந்து இந்த டாப் பார்ட் ஸ்லைஸ் பண்ணுவோம். ஸோ என்னோட ஃபிங்கர்ஸ் அங்கே வச்சுருவேன். ஓகேவா? நம்ம அந்த கட் பண்ண டாப் பார்ட்டை வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம்? சாப்பிட யூஸ் பண்ணணும். நம்ம அதுக்கு இன்னொன்று வச்சுருக்கோம். நல்ல ஜோக்ஸ்லாம் இப்போ வர ஆரம்பிக்குதாக்கா கிட்ட இருந்து. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகேவா? இது அப்படியே இருக்கட்டும். பட்டர்க்ரீம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? உனக்கு வந்து 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. ஆஃப்செட் பேலட் நைஃப். இது வந்து ஃபார் ஸ்ப்ரெடிங். ஓகேவா? சைடை ஈவன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரேப்பர். ஆமாம், அது நான் பார்த்துருக்கேன். அப்படி வச்சுட்டு அப்படி சுற்றிட்டே இருக்குமா? ஆமாம். அவ்வளோதானா? உனக்கு எந்த அளவுக்கு வருதோ நீ அந்த அளவுக்கு. ஓகே ஓகே. இப்போ இதுலேருந்து இந்த சைட். ஓ இப்படியா? எப்படி சூப்பரா? அப்படி இது இருக்குன்னா இந்த இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி டிசைன் போட்டாச்சா? சைடு வந்து இந்த டிப் இருக்கா? ஆமாம். உன்னோட எல்போ வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும். அப்படி. ஓகே ஓகே. டான்ஸ் ஸ்டெப் மாதிரி. ஸ்லோவாக அவசரம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போட்டு மோல்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வச்சிட்டோன்னா இதுக்கப்புறம் கை நகரவே கூடாது. ஓகேவா? இப்போ அந்த ஸ்க்ரீப்பை வச்சு எவ்வளோ வருதோ ட்ரை பண்ணுவோம். இப்படி வச்சிரும். ஓகேவா? மேலே அதே மாதிரி தானா? இல்லை, அதை போட்டு இப்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் இருக்குல்ல? ஆமாம், அது எடுங்க. இது இங்கே மேலே தானே? சென்டரில் மட்டும் போடாது. சென்டர் மட்டும் போடக்கூடாது. ஓகே. இப்போ அடுத்த கலர் இதுவா? ஸ்ட்ரைட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இது பேர். ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் இப்போ நம்ம மேலே போடுற மாதிரி நிறைய கேக்கெல்லாம் அப்படி சைட்லாம் வச்சு அப்படியே டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக போகிறாங்களே. சைட்லலாம் இப்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ் போடணுன்னா எப்படி தூக்கி போகலாமா? அப்படிலாம் இல்லை. அது ஒரு ட்ரேயில் ஃபுல்லாக போட்டுட்டு இது கொஞ்சம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறமா கையில் எடுத்து ஓட்டுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கேக் ஒரு ஹேண்டில் வச்சுட்டு அதை இப்படி ஓட்டுவாங்க. ஓ, அப்போ அதுக்கெலாம் இன்னும் நிறைய கற்றுக்கணும் நான். ஆமாம். அண்ட் வந்து இது வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள்ஸ் அதிகமாக போட்டோம்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அண்ட் கேக் ஆல்ரெடி நிறைய பேருக்கு இதெல்லாம் சாப்பிட்றது பிடிக்காதுல்ல. ஆமாம், நம்ம வேற பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டாக இருக்கு. ஓ, இது நான் பண்ணதுனால நான் பண்ணேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. கைஸ், நாங்கள் செஞ்சு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் செஞ்ச கேக் வந்து நாங்களே இப்போ வெட்ட போகிறோம். பாட்டு பாடுங்க. என்ன பாட்டு? ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு செரு பேக்ஸ். செரு பேக்ஸ். எஸ், மைல்ஸ்டோன் எபிசோடில் ஆமாம், நீ ஒரு ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு ரெசிபியோட ஆரம்பம். சாப்பிடலாமா? எஸ். எக்லெஸ் வெனிலா கேக் வித் பட்டர்க்ரீம் ஃப்ராஸ்டிங். என்னுடைய மைல்ஸ்டோன். அருமையோ அருமை. ஏன்னா அப்படி தான் சொல்லணும். செம்மையாக இருக்குது. அதுவும் சூடாக சாப்பிட்டீங்கன்னா, இந்த பேக்கிங் ஐட்டமே சூடாக சாப்பிட்டா பயங்கரமாக இருக்கும். பட் இது சூடாக சாப்பிட முடியாது. ஆனால் இல்லை, ஒரு வார்ம் இதில் இருக்குல்ல, நாங்கள் வந்து ஃபாஸ்டிங் சீக்கிரம் பண்ணிட்டோம். அதனால் இன்னும் லைட்டாக அந்த சூடு அந்த இதெல்லாம் அப்படியே இருக்குது. ப்ரௌனிலாம் வந்து வெறித்தனம். போன எபிசோடெலாம் நாங்கள் வந்து அதை சூடாக சாப்பிட்ருந்தப்பலாம். ஸோ பேக்கிங் ஐட்டம் வந்து எப்பயுமே சூடாக சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். வெற்றிகரமாக என்னுடைய மைல்ஸ்டோனில் ஒரு புள்ளியை எடுத்து வச்சிட்டோம். என் கூட நீங்கள் எத்தனை நாளாக ட்ராவல் பண்ணி நான் கற்றுக்கிட்ட அளவுக்கு நீங்களும் சேர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கற்றுட்டு இருப்பீங்க. எங்களோட கற்றுட்டு. ஆமாம், எங்களோட சேர்ந்து கற்றுக்கிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி மேலும் மேலும் வர எபிசோட்ஸில் இன்ட்ரெஸ்டிங்கான பேக்கிங் ஐட்டம்ஸ் பார்க்குறதுக்காக கீப் வாட்சிங் செரு பேக்ஸ். செரு போயிடலாம்.